தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக்கு கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்துவதை எதிர்த்து தடை விதிக்க கோரிய மனு மீது 3ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். தமிழக வெற்றி கழக கொடி அறிமுகப்படுத்திய தினத்திலேயே சொல்லப்பட்டது, பகுஜன் சமாஜ் கட்சி தங்களது கட்சியின் கொடியில் இருக்கும் யானை சின்னத்தை வெற்றி கழகம் பயன்படுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டியது. இதை எதிர்த்து உரிமையல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு ஏற்கனவே பலகட்ட விசாரணைகள் நடந்திருக்கின்றன. இன்று நீதிபதி சந்திரசேகரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக வெற்றி கழகம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் ஆஜராகி வாதிட்டார். அப்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்ற ஒரு வாதத்தை முன்னெடுத்து வைத்தார். என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அந்த கொடிக்கும் தங்களது கட்சி கொடிக்குமான வித்தியாசம் இருக்கிறது. அதில் உள்ள யானை சின்னமும் எங்களுக்குள்ள யானை சின்னத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆகையால் இந்த மனுவை ஏற்கக்கூடாது, இந்த உரிமையல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட இந்த வழக்கு சம்பந்தமான அந்த மனுவை ஏற்கக்கூடாது என்று வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் அதே பகுஜன் சமாஜ் கட்சி தங்களுக்கான சின்னத்தை ஏற்கனவே இருப்பதால் தங்களுக்கான உரிமையில் இந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய சின்னத்தை நீக்க வேண்டும் என்று அவர்களும் சொல்லியிருந்தார்கள். இருதரப்பு வாதங்களும் கேட்டு நிறைவடைந்த பிறகாக இந்த வழக்கு வரும் 3ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை மறுநாள் இந்த வழக்கின் மீதான உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. இதில் ஒரு ரெமிடி கிடைக்குமா என்று தெரியவில்லை. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த கொடியில் இருக்கக்கூடிய சின்னத்தை, யானை சின்னத்தை பயன்படுத்திக்கலாம் என்று ஏற்கனவே உத்தரவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதனால் அதையெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்காங்க இன்று நடந்த இந்த ஹியரிங்ல. ஆகையால் வரும் 3ஆம் தேதி உத்தரவு யாருக்கு சாதகமாக வரப்போகிறது, இல்லை தேர்தல் ஆணையத்திற்கு ஏதேனும் டைரக்ஷன் கொடுக்க போறாங்களா உரிமையல் நீதிமன்றம் என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடக் கோரி 3ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்திருக்கிறார்.